பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 33ஆம் வசனம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, அல்லேலூயா, ஜனங்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னா இயற்கைக்கு மாறாக ஒன்று நடக்கணும், அப்போ தான் ஆச்சரியம்னு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஆச்சரியங்களை நிறைய வைத்து வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமானவர்களை செய்ய அவரால் முடியும். அப்படி அவர் செய்யும் பொழுது மக்கள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழணும்னு எதிர்பார்க்குறீங்களா? சிம்பிள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, கர்த்தரையே பற்றி கொள்ளுங்க. மோசம் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் சார்ந்து கொள்ள. ஆண்டவர் சொல்கிறார், எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்யணும்னு சொல்கிறார். அதற்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும். கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக வைப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.